ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, நாக்குக்கு நல்ல காரசாரமாக ஒரு மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து உள்ளே நல்லா சாறு இறங்கி ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 400 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிக்கு முதல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் கசகசா நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க, 5 முழு முந்திரி சேர்த்துக்கோங்க, 4லேருந்து 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் கிரேவிக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி 4 நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும். அது மேலே கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ கறியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு பிரிந்தி இலை சேர்த்துக்கோங்க. 30 செகண்ட் இந்த எண்ணெயில் எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்து அந்த வெங்காய தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விடுங்க. அப்படி வதக்கி விடுறதுனால எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கி வந்திருக்கு மசாலா. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டனும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. அதுலேயே ஒன்று சேர நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். மட்டனும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஒன்று சேர வேக விட்டாச்சு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. 5 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். மூடியை திறக்கும் போதே அந்த மசாலாவுடைய வாசம் அந்த அளவுக்கு இருக்குது. எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி விட்டுக்கோங்க. நாக்குக்கு நல்ல காரசாரமாக ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.